ஜப்பான் விஞ்ஞானிகள் ஃபர்ஸ்ட் டைம் மனித ரத்தத்துக்கு ஆல்டர்னேட்டிவா ஆர்டிஃபிஷியல் பிளட்டை கிரியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதுல ஷாக்கிங் என்ன அப்படின்னா, இது எல்லா பிளட் டைப்புக்கும் மேட்ச் ஆகுமா. எப்படி உணவும் தண்ணீரும் உயிரை காப்பாற்றி வருதோ அதே மாதிரி கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா ரத்தம் இருக்கு. அதனால தான் ரத்த தானம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. ஆனா அதுக்கு மாறா எல்லா பிரிவு ரத்தத்துக்கும் பொருந்தக்கூடிய புதிய வகை செயற்கை ரத்தத்தை ஜப்பான் விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்காங்க. இது இப்போ டெஸ்டிங்ல தான் இருக்கு. ரத்தம் அப்படின்றது அறுவை சிகிச்சைகள், விபத்து, பிரசவம், புற்றுநோய் உள்ளிட்ட சில சிகிச்சைகளின் பொழுது நோயாளியின் உயிரை காப்பாற்ற மிகவும் அத்தியாவசியமானதா மாறி இருக்கு. உலகம் முழுவதும் ரத்த வங்கிகள்ல எப்போதும் ரத்தம் இருப்பு குறைவாதான் இருக்கும். வேறு ரத்த வகைகளை வாங்கிட்டு கேட்கும் ரத்த வகையை கொடுக்கும் நிலைதான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு. இந்த நிலையில தான் ஜப்பானின் நாரா மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆய்வகத்துல பேராசிரியர் ஹிரோமி சகாய் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு செயற்கை ரத்தத்தை உருவாக்கி பரிசோதிச்சுட்டு வராங்க. இது நீல நிறத்துல இருக்கும் அப்படின்னும் இந்த செயற்கை ரத்தத்தை கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு வரைக்கும் கூட பாதுகாத்து வைக்க முடியும்னு சொல்லப்படுது. பொதுவா தானமாக பெறப்படும் ரத்தத்தின் ஆயுட்காலம் அப்படின்றது 42 நாட்கள் தான். ஆனா இந்த செயற்கை ரத்தத்தின் ஆயுட்காலம் 2 ஆண்டுகள். அதுவும் ரூம் டெம்பரேச்சர்ல இத 2 வருஷங்கள் பாதுகாக்கலாம் அப்படின்னும் குளிர்சாதன பெட்டியில வச்சு 5 வருஷங்கள் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வகையில இதுவும் ஒரு தானமா பெறப்பட்ட ரத்தம் தான். அதாவது காலாவதியான ரத்தத்தில் இருந்து ஹீமோகுளோபினை சேகரிச்சு அதன் மூலம் இந்த செயற்கை ரத்தம் உருவாக்கப்படுது. ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் ரத்த சிவப்பணுக்களின் ஒரு பகுதி தான். இது இயற்கை ரத்தத்தின் மறுசுழற்சி செய்யப்பட்டதுதான் இந்த செயற்கை ரத்தம். இந்த ஆராய்ச்சி குழு நல்ல ஆரோக்கியமா இருக்க 16 தன்னார்வலர்கள் உடல்ல 100 மில்லி லிட்டர்ல இருந்து 400 மில்லி லிட்டர் செயற்கை ரத்தம் செலுத்தி அது எப்படி செயல்படுது, எப்படி உள்ளுறுப்புகளை இயக்குது அப்படின்றது சோதனையும் நடத்திட்டு வராங்க. ஒருவேளை இந்த சோதனை வெற்றி அடைஞ்சா 2030 இருந்து ஜப்பான் மருத்துவமனைகள்ல செயற்கை ரத்தத்தின் பயன்பாடு உறுதி செய்யப்படும் சொல்லப்படுது. உலகம் முழுவதும் மருந்து கடைகள்ல கூட இந்த செயற்கை ரத்தம் விற்பனை செய்யப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. எண்ணற்ற உயிர்களை காப்பாற்ற இந்த தொழில்நுட்பம் நம்ம எதிர்காலத்தை எப்படி மாற்ற போகுது? இதை பத்தி உங்களோட கருத்தை என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.